பூமண்ணு மாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணு மாறன் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்தை ராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. பற்பமென திகழ் பைங்கழல் உந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலொடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முறுவல் நிலாவழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமலக் கண்ணழகும் காரி சுதன்கள் சூடிய முடியும் கண நர்ச்சிகை முடியும் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஓடி ஓடி பல்பிறப்பும் பிறந்து மற்றோர் தெய்வம் பாடி ஆடி பணிந்து பல்படிகால் வழி ஏறி கண்டி கூடி வானவர் ஏத்த நின்ற திருக்குருகூர் அதனுள் ஆடுபுட்கொடி ஆதிமூர்த்திக்கு அடிமை புகுவதுவே. பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான் குயில் நின்றார் பொழில் சூழ் குருகூர் நம்பி முயல்கின்றேன் உந்தன் மொய்கழற்கு அன்பையே. உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்றே கண்கள் நீர் மல்கி மண்ணினுள் அவன் சீர் வளம் மிக்கவன் ஊர் வினவி தின்னம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே. எங்கனையோ அன்னை மீர்காள் என்னை முனிவது நீர் நங்கள் கோலத் திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே. புண்டலீக சாரீகா பக்தனாகி பண்டரி சாரீகா க்ஷேத்ரனாகி விட்டோபா சாரீகா தெய்வனாகி துகாராம் சாரீகா சத்குரு நாகி. புண்டலீக வரதா ஹரி விட்டலாம் ராம் கிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழை சீர்மல்கும் ஆய்பாடி செல்வச் சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார் மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவார். நாராயணன் நமக்காக எல்லாவற்றையும் தர எப்பொழுதும் தயாராக இருக்கான், எப்பொழுதும் கொடுத்துட்டே தான் இருக்கான். வாங்கிக்க வேண்டியது மட்டும்தான் நம்முடைய வேலை. ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா அது பெருசாக சமையல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாம், காய்கறி விலைவாசி என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டாம், அம்மா எப்படி சமைக்கிறா அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டாம், அம்மா எப்படி காயை நறுக்கிறான்னு தெரிஞ்சுக்க வேண்டாம், இந்த காயினால என்ன பலம் கிடைக்கும் தெரிஞ்சுக்க வேண்டாம். அம்மா கொடுக்கறத சாப்பிட்டா மட்டும் போதும், வேற ஒண்ணுமே தெரிய வேண்டாம். பார்த்தாளா? அதுபோல நாராயணனே நமக்கே பறை தருவான், எல்லாம் நாராயணன் தரான். நீங்க வெறும வாங்கி அனுபவிச்சா போதும். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத் துயின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோர் எம்பாவார். பார்க்கடல்ல படுத்துன்றிருக்கிற பெருமாளை திருவடியை பிடிச்சுண்டு பாடினா போதும், நம்ம மனசில் நினச்சா போதும், உடம்பை வருத்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. பக்தி அப்படின்னா உடம்பை வருத்திக்கணும்னு இல்லை, மனசை தெய்வத்துக்கிட்ட கொடுத்தா போதும். பைய துயின்ற பரமன் அடி பாடி அப்படி இருந்துட்டேன்னா தானாகவே வைராக்கியம் வந்துடும். பால் நெய்யெல்லாம் வேண்டாம், அலங்காரம் பண்ணிக்கணுன்றதெல்லாம் விட்டு போய் தானாகவே பகவத் தியானம் வரும் பொழுது எந்தெந்த விஷயத்துக்கு எவ்வளவு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு தானாக உணர ஆரம்பிச்சிடும்.
ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீர் ஆடினார் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சன்னல் கூடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளைபற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவார். உத்தமன் பேர் பாடுறது நீங்காத செல்வத்தை நிறைச்சு கொடுக்கும். வியாதி வந்தாலும் பயப்பட வேண்டாம், நஷ்டம் வந்தாலும் கலங்க வேண்டாம், உலகமே நம்மளை ஏமாத்தினாலும் நொந்து போக வேண்டாம். நீங்காத செல்வம் ஹரி நம்ம கூட இருக்கான். நாம ஜபம் இருக்கு, எல்லாத்தையும் பெரட்டி போட முடியும். கிருஷ்ணன் நினச்சான்னா எரிமலையும் குலுகுலுன்னு ஆகும். வேற ஒன்றுமே தெரிய வேண்டாம். நாம ஜபம் இருக்கு, நீங்காத செல்வம் என்றைக்குமே உங்ககிட்ட இருக்கு. உங்ககிட்ட இருக்க அத்தனையும் பிடுங்கிண்டு தெருவில் இறக்கி விட்டு அனாதையாக நிற்க வச்சா கூட நாதன் இருக்கான், கைவிட மாட்டான். நீங்காத செல்வம் நிறைஞ்சு இருக்கு. என்றைக்குமே நம்ம ராஜாத்தி தான், என்றைக்குமே நம்ம ராஜா தான், யுவராஜன் தான், யுவராணி தான். பயப்படவே பயப்படாதீங்க. நம்ம நாமஜபம் பண்ணா தேவர்கள் கூட கைகட்டி வந்து சேவகம் பண்ணுவார்கள். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியம் தோளுடை பற்பனாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவார். பெய்யன பெய்யும் மழை. பக்தா சொன்னான்னா மழையும் நிற்கும், பக்தா சொன்னா மழை பெய்யும். பக்தியில் நம்ம எது சொன்னாலும் பலிதமாகும். பாண்டுரங்கா விட்டலா ரகுமாயிபதி அப்படின்னு சொல்லிட்டு நன்னா இருப்பாய் அப்படின்னா நன்னா தான் இருப்போம். நான் சௌக்கியமாக தான் இருப்பேன்னா சௌக்கியமாக தான் இருப்போம். நாமத்துக்கு அத்தனை பலம் உண்டு. நீங்கள் ஒவ்வொரு தடவை இப்போ உட்காந்து டெய்லி சொல்கிறோம் இல்லையா, ராதே கிருஷ்ணா ஹரே ராம ஹரே கிருஷ்ணா விட்டலா ராம் கிருஷ்ண ஹரி பாண்டுரங்கா பன்றிநாதா. ஒவ்வொரு நாமமும் 1 கோடி ஜென்மாவை சரி பண்ணும். அப்போ இந்த ஜென்மாவை சரி பண்ணாதா? 1 கோடி விஷயங்களை மாற்றி கொடுக்கும். அப்போ உங்கள் வாழ்க்கையை மாற்றி கொடுக்காதா? உங்கள் குழந்தைகளை மாற்றி கொடுக்காதா? உங்கள் சொந்தக்காரர்களுடைய வாழ்க்கையை மாற்றி கொடுக்காதா? உங்கள் மனசை மாற்றி கொடுக்காதா? நாம ஜபம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். நம்ம இத்தனோண்டு வருஷத்தில் ஒரு தடவை ஓட்டு போடுறோம். அந்த ஒரு ஓட்டையே ராஜாங்கத்தை மாற்றும், பிரதம மந்திரியை மாற்றும், நாட்டோட தலையெழுத்தை மாற்றும்னா ஒரே ஒரு கையில் வைக்கிற ஒரு மை இவ்வளோ விஷயத்த பண்ணும்னா நாக்கில் பாண்டுரங்கன்னு ஒரு மை தடவிண்டு ஒரு வார்த்தை சொன்னால் நடக்காதோ? அதனால் தைரியமாக இருங்கோ, நம்பிக்கையோடு இருங்கோ. நடக்கும், நல்லதே தான் நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். பகவன் நாமத்தை சொன்னால் எல்லா பாவங்களும் தானாகவே அழிஞ்சு போயிடும். அதனால் நான் பாவி அப்படின்ற எண்ணமே வேண்டாம். எவ்வளோ பாவங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணிட்டோம். அத்தனையும் ஹரிநாம சங்கீர்த்தனத்தினாலே சத்தியமா தீயில பஞ்சு போட்டா எரிஞ்சு போறா போல எரிஞ்சு போடும். அப்போ நிறைய பாவம் பண்ணலாமோ அப்படின்னா பாவம் பண்ணுற ஆசையையே இந்த ஹரிநாமம் மாற்றி விட்டுடும். நான் முதல் 5 பாசுரங்கள்ல ஆண்டாள் இப்படி எல்லாம் சொல்கிறேன். இத்தனையும் வாழ்க்கையில் கடைபிடிச்சவர் தான் சந்துகாரா. அதனால தான் அவர் சரித்திரம் கேட்டால் அவ்வளவு ஆனந்தமாக இருக்குது, மனசில் ஒரு பாதிப்பு உண்டாகிறது. அப்படின்னா நம்மை போல சாதாரணமாக வாழ்ந்துட்டு இருந்தவர், ஆனால் அந்த சாதாரண வாழ்க்கையை பாண்டுரங்க பிரசாதமாக அனுபவித்தார். இவ்வளோதான் வித்தியாசம். இப்போ டெய்லி நம்ம வீட்டில் ஆகாரம் சாப்பிட்றோம், அது பகவானுக்கு நிவேதனம் பண்ணி சாப்பிட்டோம்னா பிரசாதம், இவ்வளோதானே. அது பகவானிடத்தில் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது பகவத் சம்பந்தப்பட்ட ஒரு பொருள் ஆயிடுறது, அவ்வளவுதான். சாதாரண ஒரு மாலை தான், ஒரு சாமந்தி தான், ஒரு ஜாதி புஷ்பம் தான். இப்போ கடையில் வாங்கி பெருமாளுக்கு கொடுக்குறோம், பெருமாளுடைய மேனியில் இப்படி சாத்தரா இல்லாட்டி எனக்கு முன்னாடி யாரோ கொடுத்துருக்கா, உடனே அந்த பூவை எடுத்து நம்ம கையில் கொடுக்குறோம். நம்ம பைசா கொடுத்தே வாங்கலை வச்சுக்கோங்களேன், பெருமாளுடைய திருமேனியை ஏறி நம்ம கையில் வந்துடுத்து, நம்ம வாங்கி கொடுக்கல, யாரோ வாங்கி கொடுத்துருக்கா நமக்கு வந்திருக்கு.
அப்போ பகவான் நமக்கு கொடுத்த பிரசாதம் சொல்லி கண்ணில் ஒத்திக்கிறோமா இல்லையா? அவ்வளோதான். பகவானோட சேர்ந்தாச்சுன்னா, அவன் கொடுத்தாச்சுன்னா அதுக்கு வேற வித்தியாசம்தான். சந்த் துக்காராம் அது போல இருக்கா. அதனாலே தான் அவருடைய பஜனைக்கு வசப்பட்டு பாண்டுரங்கன் டெய்லி பிரத்யக்ஷமாக அவருக்கு காட்சி கொடுத்துட்டே இருந்தான். அத்தனை அழகாக காட்சி கொடுத்த அதே பகவான் அவருடைய மாட்டையும் காப்பாற்றி கொடுத்தான். இப்போ துக்காராமுடைய மாட்டை காப்பாற்றின பகவானுக்கு நம்ம வீட்டை காப்பாற்ற தெரியாதா? இப்போ துக்காராம் மட்டும் ரொம்ப வேண்டப்பட்டவரோ, நம்ம மட்டும் வேண்டாதவரோ? ஒன்றும் கிடையாது. துக்காராம் எந்த பூமியில் இருந்தாரோ அதே பூமியில் தான் நாமும் இருக்கோம். கவலையே வேண்டாம். இப்போ துக்காராம் கேட்கலாம், துக்காராம் பண்ணல எனக்கும் பண்ணு. நீ எப்படி எப்படி கேட்பாய்னா, துக்காராம் பேரை சொல்கிறேன் இல்லையா, அதனால் எனக்கு பண்ணு. அதுகொண்டே அவரிடத்தில் கேட்கலாம். கேட்பதற்கான அதிகாரம் நமக்கு உண்டு. அத்தனை அழகா துக்காராம் நாமஜபம் பண்றார். திருடர்கள் 2 பேர் மாட்டை ஓட்டிண்டு போயிடுறா. அவருடைய மனைவி அதை வச்சுட்டு தான் குடும்பத்தை நடத்தின்னு இருக்கா. பாண்டுரங்கன் விட்டுடுவானோ? எத்தனை ஆச்சரியம் பாருங்கோ. டெய்லி துக்காராம் சரித்திரம் சொல்கிறோம். துக்காராமுக்கும் ஆவலிக்கும் போட்டியே நடக்கிறது, யார் நிறைய பாண்டுரங்கன் அனுபவிக்கிறான்னு. சமயத்தில் பார்த்தா ஆவலி கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் அனுபவிக்கிறா. திட்டியே அனுபவிக்கிறா, புலம்பியே அனுபவிக்கிறா. பாண்டுரங்கன் மேலே வெறுப்பு காட்டியே அனுபவிக்கிறா. நமக்கு என்னமோ ஆவலி மேலே வெறுப்பு வருது, அநியாயமாக இருக்கே அப்படின்னு. ஆனால் பாண்டுரங்கன் வெறுக்கலையே, அதானே முக்கியம். பாண்டுரங்கன் வெறுத்து போகலையே, அவள் என்ன நினச்சாலும் சரி அப்படின்னு சொல்லி பாண்டுரங்கன் ஓடி வந்து கிருபை பண்ணுறானா இல்லையா? அது உலகத்தினுடைய ஸ்வபாவம். அது யாராவது ஒருத்தர் கோவிலுக்கே வராதவ ஒரு நாள் வந்துட்டானோ அவள் கோவிலுக்கு வந்து உலகம் முழுக்க பேசிட்டு இருப்பான். டெய்லி கோவிலுக்கு வரவாளை கண்டுக்கவே மாட்டோம். அந்த மாதிரி பாண்டுரங்கனை கொண்டாடுறதுக்கு பல கோடி பேர் இருக்கான். இவனை திட்டின்னு இருக்கிறது யாரோ ஒருத்தர் தானே. அதனால் பகவான் அவளை ரொம்ப ஸ்பெஷலாக வச்சுட்டு இருக்கான். ரொம்ப ஸ்பெஷல். நான் திட்டுறதுக்கு ஆள் கிடைக்கல மாட்டேங்கிறதா பாண்டுரங்கனுக்கு. ஆஹா, என்ன இப்படியெல்லாம் கூட யோசிக்கிறாளே அப்படின்னு பகவான் அனுபவிச்சு ஆவலியுடைய மாட்டை காப்பாற்றி கொடுத்துட்டான். சந்த் துக்காராமும் சொன்னார், உனக்கு பகவான் அழகாக பண்ணி கொடுத்துருக்கான், ஒரு கிண்ணம் பால் கொடு அப்படின்ட்டார். கொண்டு கொடுத்தாள். ஆசையோடு கொடுத்தாள், சுத்தமான மனசோட கொடு. அப்போ நிச்சயமாக பகவான் ஏற்றுப்பான்னார். நிஜமாவே பரம பவித்திரமான மனசோட சரி என் மாட்டை காப்பாற்றி கொடுத்துருக்கான், நீங்கள் சொல்கிறேன், இந்தாங்கோ சந்தோஷமாக உங்களுடைய விட்டலனுக்கு கொடுங்கோ, விட்டோபாவை கொடுங்கோ, நன்னா சாப்பிடட்டும்னா. எப்படி குச்சேலருடைய மனைவி சுசீலா 4 பிடி அவள் கொடுத்து விட்டாளோ ஒரு க்ஷணம் அவளுக்கு அந்த பாவம் வந்துடுத்து. அது எப்படி வரும் அப்படின்னா, துக்காராம் கூட இருக்கிறனால சகவாச தோஷம். இப்போ நல்லவாளோட பழகிட்டு இருந்தா வச்சுக்கோங்களேன், நமக்கு தெரியாமலேயே நல்ல குணங்கள் வந்துடும். இப்போ டிவி பார்த்துட்டு இருக்கோம், அந்த கெட்ட விஷயங்களே பார்த்துட்டு இருக்கோம் வச்சுக்கோங்களேன், நமக்கு தெரியாமலேயே அந்த கெடுதலுடைய பாதிப்பு வந்துடும். இந்த பூவோடு சேர்ந்த நாரும் மணப்பது போலே அப்படின்றார். சந்தனத்தை கொண்டு சாக்கடையை போட்டால் சந்தனத்தோட வாசனை போயிடும். ரெண்டுமே உண்டு. நிறைய பெரிய சாக்கடை இருக்குது, அதை இன்னும் நல்ல ஒரு 1000 ரூபாய் சந்தன கட்டையை கொண்டு நல்லா கரைச்சி ஊற்றினாலும் சந்தனம் கெட்டு போயிடும், சாக்கடை சரியாகிறதோ இல்லையோ. அந்த மாதிரி பக்தாளோடு சேர்ந்தால் நல்லதும் வரும், துஷ்டாளோடு சேர்ந்தால் நல்லதும் போகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. துஸ்சங்கம் நம்மளை கெடுத்துடும், சத்சங்கம் நம்மளுடைய கெட்டதை கெடுத்துடும். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் உண்டு. அழகாக கொடுத்துட்டா. சந்த் துக்காராம் கொண்டு போய், பாண்டுரங்கா மாடெல்லாம் காப்பாற்றி கொடுத்துருக்காய், அழகா ஆவலி சுத்தமான ஹிருதயத்தோடு இந்த பால் கொடுத்துருக்கா, சாப்பிடேன் பாண்டுரங்கா அப்படின்னா. பகவான் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழியா, ஆவலி எனக்காக கொடுத்துருக்காளா, பரவாயில்ல, இப்போவாவது ஆவலி என்னை புரிஞ்சுனுடாளே அப்படின்னு ஆசையோடு அந்த பாலை குடிச்சானா. பகவான் ரொம்ப நன்னா இருக்கு, டெய்லி கொடுப்பியான்னுட்டான். இதுதானே வம்பு. ஏதோ ஒரு நாள் கொடுத்தா சமத்தா குடிச்சிட்டு போக வேண்டாமா, டெய்லி தருவியான் துக்காராம். அதுக்கு என்னன்னுட்டான். உடனே ஆவலிக்கிட்ட போய் சொன்னார், பாண்டுரங்கன் ரொம்ப ரசித்து அனுபவிச்சு அந்த பாலை குடித்தான், நீ டெய்லி கொடுக்குறியா அப்படி, நாளைக்கும் கொடுப்பியான்னா. அவருக்கு கொஞ்சம் பயம், ஜாகிரதையாக சொன்னார், நாளைக்கும் கொடுப்பியா, கொடுத்தா போச்சுன்னா. அடுத்த நாள் நாளைக்கும் கொடுப்பியா, அப்படியே மாதக்கணக்கில் போயிட்டு இருக்கு. அவளும் எவ்வளோ நாள் தான் பொறுப்பா. பொண்ணை கூப்பிட்டு கேட்டா, நிஜமாவே குடிக்கிறானாடி, உங்கள் அப்பா யாருக்கா கொடுத்துட்றாடி? இல்லைம்மா, வாயை திறந்து அழகாக குடிக்கிறாமா விட்டோபா. அப்படியா, இரு நான் போய் இன்னைக்கு கொடுக்குறேன், கொடுத்துட்டு 4 கேள்வி நெருக்குன்னு கேட்டுட்டு வரேன் அப்படின்னுட்டா.
துக்காராம் கிட்ட சொன்ன, துக்காராம் கொண்டா பால் அப்படின்னா. அவர் சொன்னா, டெய்லி நீங்களே கொடுத்துட்டு இருக்கீங்க, இன்னைக்கு நான் போய் கொடுக்குறேன்னா. துக்காராமுக்கு கண்கள்ல ஆனந்த பாஷம். என் பொண்டாட்டி திருந்திட்டா, என் பொண்டாட்டிக்கு பக்தி வந்துடுத்து, விட்டோபாவனிடத்துல ஆசை வந்துடுத்து, அஹோபாகியம் அஹோபாகியம்னா. இவ அழகா போனா. இவ்வளோ சரி, அது நிஜம்தானான்னு பார்க்கலான்னு போனான். கொதிக்க கொதிக்க பால் எடுத்துட்டு போயிட்டான். துக்காராம் அழகா ஆத்தி அதை ஊதி எல்லாம் பண்ணி பொறுமையாக பக்குவமாக கொடுப்பார். பகவானுக்கு நிவேதனம் பண்ணுற முறைன்னு ஒன்று இருக்கு. சும்மா ஏனோ தானோன்னு பண்ணப்படாது. நீங்கள் கொடுக்குற வஸ்து என்னன்னு முக்கியமே இல்லை, கொடுக்குற முறை அதானே முக்கியம். இப்போ நம்ம வீட்டுக்கே யாராவது வீட்டில் கல்யாணம் வந்து கூப்பிட்றாங்கன்னா நீங்கள் கட்டாயம் வந்துடணும், உங்களுக்காக காத்துருப்பேன் இப்படியெல்லாம் சொன்னால், இவ்வளோ தூரம் சொல்லிட்டு போயிருக்கா, போயே ஆகணும் அப்படின்றோம். யாராவது வந்தால் பத்திரிகை கொடுத்தா கட்டாயம் வந்துருக்கோம், சரி நான் கிளம்புறேன் நல்ல வேலை இருக்குது அப்படின்னா, என்னமோ தலையெழுத்தே வந்து கொடுத்துட்டு போயிட்டா, நான் என்ன அலைஞ்சுட்டா கிடக்கிறேன், இதை கல்யாணத்துக்கு போகலைன்னா எனக்கு ஒன்றும் விடியாதா. எத்தனை வசனம் பேசுகிறோம். அவள் ஏதோ அவசரத்தில் கொடுத்துட்டு போயிருப்பா, ஒரு நிஜமாக ஏதோ ஒரு யோசனையில் இருந்திருப்பா, கல்யாண டென்ஷனில் விட்டுட்டு போயிருப்பா. அது எத்தனை ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம். அப்போ கொடுக்குற முறை முக்கியம். பகவான் அதனால அந்த கொடுக்குற முறைக்கு வசப்படுறான். அழகா ஆவலி இந்த சுட சுட பாலை கொண்டு வந்துட்டா. அவளுக்கு தெரியலை, அவளுக்கு பழக்கம் இல்லை, அவள் பாட்டு கொண்டு வந்துட்டா. பாண்டரங்கனுக்கு இப்போ தர்ம சங்கடமாக போயிடுது. குடிக்கலைன்னா துக்காராம் பொய் சொன்னார்னு ஆயிடும், ஏமாத்துறார் அப்படின்னு. குடிச்சா அப்படின்னா அவாவா பாலை தூக்கிட்டு கிளம்பிடுவா. இது உலோகம் இருக்கு பாருங்க, ரொம்ப கஷ்டம். இப்படி பகவான் திரு 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 முழிக்கிறான். ருக்மிணி பிராட்டி பார்த்தா, சுவாமி ஏற்கனவே நன்னா முழிப்பீர், இன்னைக்கு ரொம்ப அழகா முழிக்கிறேன். இல்லை, ஆவலி பாலை கொண்டு வரா, குடிக்கிறதா வேண்டாமான்னு தெரியலை. ஏன் சுவாமி இதுக்கென்ன இவ்வளோ யோசனைன்னா, குடிக்கலை அப்படின்னா துக்காராம் போய் சொல்றான்னு சொல்லிடுவா, என் பக்தன் பேர் கெட்டு போயிடும், ஊர் முழுக்க சொல்லிடுவா. அவளே சொல்லிட்டான்னா போதுமே. குடிச்சுட்டேன் அப்படின்னா அவ கொடுத்தால குடிச்சல, அவ கொடுத்தால குடிச்சல, அவ கொடுத்தால குடிச்சலன்னு வந்துடுவா. இந்த பிள்ளையார் பால் குடிச்சுவா, என்ன பாடுபட்டார் பிள்ளையார் பாவம். காய்ச்சின பால், காய்ச்சாத பால், கவர் பால், மீந்து போன பால், ஃப்ரிட்ஜு பால் அவங்க வீட்டில் குடித்தார். எங்கள் வீட்டில் நான் கொடுக்குறேன். என்ன நிஜமா அன்றைக்கி பிள்ளையார் பட்ட பாடு அவருக்கு தான் தெரியும். குடிக்கிறேன்னாலும் பிரச்சனை, அங்கே மட்டும் குடித்தா ஏதோ மந்திர வித்தை பண்ணுவாங்க. குடித்ததுக்கு எவ்வளோ பிரச்சனையாகிடுது. அதுக்கு 1008 சயின்ஸ் ரிசர்ச்லாம் வேறு பண்ணான். அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு வச்சுக்கோங்க. உலகத்தில் இதெல்லாம் ஒரு விளையாட்டு. தாயார் பார்த்து சிரிச்சா, சுவாமி உங்களுக்கு தான் தர்ம சங்கடம்லாம் ரொம்ப பிடிக்குமே, நடக்காததெல்லாம் நடத்தி காட்டக்கூடிய ஆச்சரியமான புத்தியெல்லாம் உமக்கு தான் உண்டு, பண்ணுங்கோன்னுட்டா. ஆவலி எடுத்து நேராக வந்தா, இந்தா டெய்லி எங்கள் வீட்டுக்காரர் கொண்டு வந்து பால் கொடுக்குறார், இன்னைக்கு நான் கொடுக்குறேன் குடி அப்படி நேராக கொண்டு வந்து சுட சுட பாலை கொண்டு அப்படி உதட்டில் அப்படி இடிச்சா. பகவான் டக்குன்னு இந்தா துக்காராம் கொடுக்குற மாதிரி நினச்சவன் கொடுத்தா, டக்குன்னு வாயை திறந்து விட்டான். சுட சுட பால் நேர உதட்டில் பட்டு உதடில் சூடு புண்ணு வந்துடுது, கொப்பளம் வந்துடுது. கொப்பளம் வந்து டக்குன்னு அப்படி லேசாக அப்படி கழுத்தை திருப்பின்னு விட்டான். உதடெல்லாம் அப்படி புண்ணா போயிடுது. உடனே பார்த்தா, ஓ சத்தியம்தான், இவன் குடிக்கிறது உத்தமம் தான், ஏதோ கல்லுன்னு தான் நினச்சோம். இல்லை இல்லை இல்லை, பரவாயில்ல, இதெல்லாம் பண்ணி தான் எங்கள் வீட்டுக்காரரை ஏமாற்றி வச்சுருக்கான், இப்படி அர்த்தம் பண்ணிட்டான். அவள் பாட்டுக்கு பால் கொடுத்தா, போதும் போதும் அப்படின்ட்டான், கிளம்பி வந்துட்டான். இவன் அந்த பக்கம் போனாலும் இல்லையோ, பாண்டங்க நேராக துக்காராம் எதிர்க்க வந்துனான். பார் அப்படின்னு துக்காராம் பயந்து போயிட்டார். வாயில் சூடுபட்ட கொப்பளம். பாண்டரங்கா என்னது அப்படின்னா, பாண்டங்கட்டான், நான் உன்னை கேட்டேனா, நான் உன்னை பால் கேட்டேனா அப்படின்னா, இல்லை நானே தானே கொடுத்தேன், நல்லா இருக்குன்னு அடுத்த நாள் கேட்டேன், டெய்லி கொடுப்பியான்னு கேட்டேன், ஒன்று யார் அவளை அனுப்ப சொன்னான். ஆவலி ஆசையோடு வந்தாள், ஆசையோடு வந்தா, ஆனால் ரொம்ப சுட சுட ஆசையோடு வந்துட்டாள். இப்போ சூடு பால் சுட்டு பொசுங்கெடுத்து வாய் அப்படின்னார். உடனே துக்காராம் கவலை வந்தது. உடனே அபங்கம் பாடி பகவானுடைய உதட தடவி கொடுத்தார். புண்ணு ஆறிடுத்து. ஆனால் அந்த தழும்பு இன்னைக்கும் இருக்கு. தேகுல அழகாக அந்த விட்டலன் கோவில் போய் பார்த்தோம்னா இந்த முகம் கண்ணு எப்படி அதிர்ச்சியில் அப்படி முழிச்சுட்டு இருக்கும், லேசாக அப்படி கழுத்து திரும்பி இருக்கும். அந்த கழுத்துமே பெருசாக தெரியாது. இந்த உதட்டில் பார்த்தா கரெக்டாக அந்த சூடுபட்ட புண்ணு இன்னைக்கும் அந்த தழும்பு அப்படியே. எதுக்கடான்னா தான் பக்த வத்சலன் சத்தியத்தை நிரூபணம் பண்ணுறதுக்காக அந்த தழும்பு தான். நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன், உதட்ட பாரு உதட்ட பாரு உதட்ட பாரு. எதுக்கு அப்படின்னா, நீ சுட சுட கொடுத்துடாதே, ஏற்கனவே ஒரு புண்ணு இருக்குது அப்படின்றதுக்காக நான் காட்டுவேன். உடனே துக்காராம் சண்டைக்கு போயிட்டார் ஆவலின் இடத்துல.
என்னம்மா இப்படி பண்ணிட்டாய் நீ, இந்த மாதிரி போய் பண்ணுவியா, சுட சுட பாலை கொடுத்துட்டிய, என்ன உங்ககிட்ட வம்பு சொல்ல வந்தானோ, கோல் மூட்டி விட வந்தானோ, நம்ம 2 பேரும் ஒத்துமையாக இருக்கிறது பிடிக்கலையோ, என்ன ஆயிடுத்தான், வாய் சுட்டு பொள்ளிடுத்தோ, அதனால் என்ன ஆயிடுத்தான், நீங்கள் தான் தொட்டதுக்கெல்லாம் காட்டுத்தீயெல்லாம் குடிப்பான்னு சொல்கிறீங்களே, நான் கொடுத்த சூடப்பால் குடித்ததுனால வாய் வந்து போயிடுத்தோ. அப்போ அன்னைக்கு கோகுலம் பிருந்தாவனத்தில் யமுனை ஆற்றங்கரையில் காட்டுத்தீ வந்தபோது ஆணு வாயை திறந்தா குடிச்சான்ல, அப்போ மட்டும் தொண்டை சுட்டு போகலையோ, அப்போ தொண்டை புண்ணா போகலையோ, நான் கொடுத்த சூடு பால் தான் புண்ணாயிடுதோ அப்படின்னா. துக்காராமுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. பாகவத்தில் சத்தியம், பகவான் காட்டுத்தீயை குடிச்சான் அப்படின்னு இருக்கு. ஆனால் அவன் இப்படி பிடிச்சி கேள்வி கேட்டால் என்ன பண்ண முடியும், அடி போடி உனக்கு அவனை புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னா. உங்களுக்கு புரிஞ்சுடுத்தோம், நான் சந்தோஷமாக நீங்களே அனுபவிங்க அப்படின்னு விட்டா. சத்தியம், அந்த பகவானை அவள் பிரத்யக்ஷத்தில் அனுபவித்து பார்த்துட்டா. பகவானுடைய அந்த சௌலபியம், எளிமை. அப்போ பக்தாளோடு நாம் இருந்தோம் வச்சுக்கோங்களேன், நமக்கு பக்தாளோட ஒரு சம்பந்தம் இருந்ததுன்னா, நமக்கு பக்தியே இல்லைன்னா கூட தெய்வம் நமக்கு பிரத்யக்ஷத்தில் அனுகிரகம் பண்ணிடும். அந்த பாண்டரங்கன் முதட்டில் சூடு துக்கம் நெஞ்சு அடைக்கிறதா, விட்டல 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 விட்டல் விட்டல 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 விட்டல் விட்டல 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 அப்படி ஜபிச்சு ஜபிச்சு டெய்லி அந்த உதட தடவி 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 கொடுக்கும். இப்படியாவது ஒரு பாண்டரங்க தியானம் வரட்டுமே, அதுக்காக தான் இன்னைக்கும் பதட்டில் இப்படி பாரு சூடு பட்டு கொடுத்து அப்படின்னு இந்த குழந்தை காட்டுற மாதிரியே காட்டிட்டு நிற்பான் தேகுவில் இருக்கிற அந்த பாண்டுரங்கன். துக்காராம் சொன்னார், இந்த தழும்பை மாற்றிக்கப்படாதான், பத்திரமா இருக்கணும். அப்போ தான் உன்னுடைய பக்தி, ஆவலியுடைய துவேஷ பக்தி, கலியுகத்தில் நான் சத்தியம்னு பின்னாடி வர ஜனங்களுக்கு தெரியும். அதனால் ஜாகிரதையாக அந்த தழும்பை வச்சுட்டு இருக்கான். எப்படி சின்ன வயசில் நமக்கு பட்ட தழும்பு, இந்த அம்மா குத்தின தழும்பெல்லாம் அப்படி பெருமையாக காட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி 400 வருஷம் ஆயாச்சு அந்த பாண்டரங்கன் பாரு 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 அப்படின்னு அந்த உதட்டு புண்ணை காட்டுவான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாளம் உண்டு. திருப்பதி பெருமாளுக்கு தாடையில் அனந்தாழ்வான் அடித்து பச்சை கருப்பூரம் வச்ச அடையாளம். ஒவ்வொரு பெருமாளும் பாவம் ரொம்ப கஷ்டம்தான் பட்டுன்னு இருக்கா. திருப்பதி பெருமாள் தாடையில் அடி வாங்கினார், பாண்டரங்கன் முதட்டில் சூடு வாங்கினார். இந்த மாதிரி பல பெருமாள் உண்டு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் விதவிதமா எதுக்கடான்னா லோகத்தில் பக்தர்களுடைய பக்திக்காக பகவான் இத்தனை பாடுபடுறான். அந்த பக்தி அனுபவிக்கணும்னு தான் ஆண்டாள் 6வது பாசுரத்திலேருந்து தோழிகள் எழுப்புற மாதிரி நம்மளை எழுப்புறா. திருப்பாவை சொல்லாமல் போயிட்டு நினச்சிடாதீங்க, இன்னைக்கு ஊடையில் நூலிழை மாதிரி திருப்பாவை. புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ, பிள்ளாய் எழுந்திராய் பேய்முளை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்தைக் கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்து ஹரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். எழுந்துறேன், அழகா பறவைகள்லாம் முழிச்சுடுத்து, பூதனைக்கெல்லாம் மோட்சம் கொடுத்தானே, சகடாசுரனுக்கு அனுகிரகம் பண்ணானே, அந்த பகவானை நம்ம அனுபவிக்க வேண்டாமா? எழுந்திரு, ஆச்சரியமா வெள்ளத்தரவில் தீலவர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு மெல்ல விழுந்து காத்தால ஹரின்னு சொல்லிட்டு ஆனந்தமா பொழுது அனுபவிக்க வேண்டாமா? எழுந்திரு அப்படின்னு ஒவ்வொரு நாளுமே ஹரிநாமத்தை சொல்லிண்டு பகவானுடைய லீலைகள் அனுபவிச்சுண்டு எழுந்துக்கணும். கீச்சு கீச்சென்று எங்கும் ஆணை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்ப்பெண்ணு காசும் பிறப்பும் கலகலப்ப கைபேர்த்து வாச நறுங்குழல் ஆட்சியார் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ நாயக பெண்பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய். நாயக பெண்பிள்ளாய் எழுந்திரு. ஆச்சரியமா பட்சிகள்லாம் கூட கீச்சூ கீச்சூன்னு கூப்பிடுறது, கோபிகள்லாம் தயிர் கடைஞ்சுட்டு நாமஜபம் பண்ணுறா. பகவன் நாமத்தை சொல்கிறதுக்கு நேரம் காலம் இடம் வேண்டாம். வீட்டு வேலை செய்யும் பொழுது கூட நாமஜபம் பண்ணலாம். நாராயணன் மூர்த்தி கேசவனை பாட வேண்டாமா? அவன் உன்னை தன்னுடைய நாயகியாக பாவிக்கிறான். நம்ம அத்தனை பேருமே ஸ்திரீ ரூபம்தான். லோகத்தில் உடல் அமைப்பை பொறுத்த வரைக்கும் நம்மெல்லாம் ஆண்கள் பெண்கள் அப்படின்னு ஆயிடுது. ஆத்மா அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது பரமாத்மா மட்டும்தான் புருஷோத்தமன். நம்ம அத்தனை பேருமே பெண்கள் தான்.
அதனால நம்ம அத்தனை பேருமே கிருஷ்ணன் பக்கத்தில் அப்படி ஜோடியா நிற்கிறதுக்கு அதிகாரம் உண்டு, ஆண்டாள் மாதிரி. அதனால நாயக பெண் பிள்ளாய் கிருஷ்ணன் அனுபவிக்கிற பூரண பாக்கியம் உனக்கு இருக்கு. அனுபவிக்காம படுத்துட்டு இருப்பியா? இந்த வாழ்க்கையை விட்டுடாத. கோடி ஜென்மா விட்டுட்டு திருப்பி வந்திருக்காய், மிஸ் பண்ணிடாதே, எழுந்துரு. நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய். உனக்கு அப்படி ஒரு தேஜஸ் இருக்கு, எழுந்துரு. ஆனந்தமா பகவான் அனுபவிக்கலான்னு கூப்பிடுறா. கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோதுகளமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறைகொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்று ஆராய்ந்து அருளேரோர் எம்பாவாய். எருமை கூட எழுந்துடுத்து, நீ அருமையா தூங்குறியேன்ற ஆண்டாள். எருமையே எழுந்தாச்சு. உலகத்தில் சொல்ல எருமை மாட்ட தண்ணி விட்டா மாதிரி இருக்கின்றோம், மழை பெஞ்ச மாதிரி இருக்கின்றோம் இல்லையா? அந்த மாதிரி மார்கழி கிடைச்சிருக்கு, ஒவ்வொரு நாளாக போயின்னு இருக்கு. அந்த எருமை கூட சொரணம் வந்து கொடுத்து அருமையா நீ தூங்கிட்டு இருக்கேன் என் செல்லமே எழுந்துரு, ஆனந்தமா எழுந்துரு. ஜோர பகவான் அனுபவிக்கணும். ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு. கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான். எல்லாரும் உன்னை கூப்பிட வந்திருக்கோம். மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாம காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் கோதுகளமுடைய பாவாய் எழுந்திரார். நல்ல குதூகலம் இருக்கு. பகவத் விஷயத்துல இன்னும் குதூகலம் வரணும். அது எல்லா விஷயத்துலையும் ஒரு உத்வேகம், ஆசை இருக்கு. இன்னும் கிருஷ்ணன் அனுபவிக்கணும், இன்னும் விட்டலன் அனுபவிக்கணும். அது நிறைய ஜென்மா இருக்கு. ஒவ்வொரு ஜென்மா ஒவ்வொரு திவ்ய தேசத்தில் பிறக்கணும். ஒவ்வொரு ஜென்மா ஒவ்வொரு திவ்ய தேச பெருமாள் அனுபவிக்கணும். ஒரு ஜென்மா ஆண்டாளா பிறக்கணும், ஒரு ஜென்மா மீராவா பிறக்கணும், ஒரு ஜென்மா துருவனா இருக்கணும், ஒரு ஜென்மா பிரகலாத். அதனால தான் கதை கேட்டுட்டே இருப்பேன். ஒரு ஜென்மா பிரகலாத மாதிரி மலையிலேருந்து கீழே குதிச்சு பார்க்கணும், அக்னியில உட்காந்து பார்க்கணும். அதனால தான் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன்றார். நமக்கு நிறைய வேலை இருக்கு தெரியுமா? பக்தியில் அனுபவிக்கிறது கோடி 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 விஷயம் இருக்கு. ஒரு ஜென்மா திருமலை திருப்பதியில் பிறக்கணும். எப்படி பிறக்கணும் அப்படின்னா, பெருமாளுக்கு பூஜை பண்ணுற பிரதான அர்ச்சகராக பிறக்கணும். நேராக உள்ளே போகணும். ஹாய் வெங்கி, ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்கணும். அழகாக வெங்கிக்கு நம்ம அபிஷேகம் பண்ணணும், வெங்கிக்கு அழகாக அலங்காரம் பண்ணணும். பார்த்துட்டு நல்லா இருக்க ஜோர், உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கண்ணாடியெல்லாம் காட்டி, ஓகேவா, மேக்கப்லாம் கரெக்டாக இருக்கா, ஜனங்களை வர சொல்லலாமா அப்படின்னு ஆனந்தமாக பகவான் வெங்கடேசன் அனுபவிக்க வேண்டாமா? ஒரு ஜென்மா ரங்கநாதனோட ஏன் ஓய் படுத்துட்டே இருக்க, கொஞ்சம் எழுந்து உட்காரு அப்படின்னு சொல்ல வேண்டாமா? ஒரு ஜென்மா விட்டலனுக்கு பூஜை பண்ணும்படியான ஒருத்தனா இருக்க வேண்டாமா? எப்படி எவ்வளோ ஜென்மா இருக்குது தெரியுமா? எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா? தலைக்கு மேலே வேலை இருக்குது நமக்கு. 1000 கோடி வேலைகள் பக்தியில காத்துண்டு கிடக்கு. இத்தனையும் அனுபவிக்கிற அதிகாரம் உங்களுக்கு பூரணமா உண்டு. அப்ப ஆண்டாள் சொல்றா, எருமை மாதிரி இருக்காது, அருமையா எழுந்துவா, சீக்கிரம் வந்துடு, பகவான் அனுபவிக்க. சத்சங்கத்துக்கெல்லாம் லேட்டா வராத, முதல்லையே வந்துடு. எருமை மாடு மாதிரி பொறுமையா வரப்படாது, அருமையா குழந்தையா ஓடி வந்து குதூகலமா வரணும் அப்படின்ற ஆண்டாள். நான் யாரையும் சொல்லப்ப 19 சொன்னேன். லேட்டா வந்தவள தப்பா எடுத்துக்காதீங்க. அப்ப அந்த பக்தியில அந்த உத்வேகம், கோதுகளமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தார். நம்ம போய் ஹே பாண்டுரங்கா பண்டரிநாதா குருவாயிரப்பா அப்படின்னு நின்றுட்டோம்னா ஆஹா 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 அப்படின்னு அனுகிரகத்தை வாரி வழங்குறானாம் கருணாசாகரன். அதனால அதை அனுபவிக்கணும். எழுந்துரோடி அப்படின்னு ஆண்டாள். உடனே அடுத்த பாசுரத்தில் எழுப்புறான், தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உண்மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவிஞ்சேலோர் எம்பாவார். எழுந்துரி, ஆனந்தமா படுத்துட்டு இருக்கியே, மாமாயன் மாதவன் வைகுந்தன் நாமத்தெல்லாம் சொல்றோமே, நீயும் கூட வந்து அனுபவிக்க வேண்டாமா? அதுக்கப்புறம் பஜனை எல்லாம் முடிஞ்சு கொடுத்து, சத்சங்கம் எல்லாம் முடிஞ்சு கொடுத்து அப்படின்றத இருக்கும் பொழுதல்லவா அனுபவிக்கணும்.
அதனால மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் சொல்லி ஆனந்தமா அனுபவிக்க வேண்டாமா? விட்டல 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 இப்படி ஆனந்தமா இத்தனை பேர் சேர்ந்து சொல்றோம் இல்லையா? சொல்லும்போது தானா ஒரு உற்சாகமா இருக்கு, குதூகலமா இருக்கு. இப்போ வீட்டில் ஆரம்பிப்போம், விட்டல 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 விட்டலா சொல்லுங்க. இப்போ எல்லாரும் சேர்ந்து சொல்லும்போது கட கட கடன் விடாமல் சொல்ல வருது. உங்களுக்கும் தெரியும், வீட்டை போய் சொல்லி பார்த்துருப்பேன், அதுக்கப்புறம் நான் சொல்ல வேண்டாம். அப்போ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று அப்போ சத்சங்கத்தில் கூடியிருந்து சொல்லும் பொழுது அதுக்கு இன்னும் அப்படியே ஒரு உணர்ச்சி வரது இல்லையா? இன்னும் ஒரு உத்வேகம் வரது இல்லையா? ஏடுகுண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா. இந்த மாதிரி வீட்டில் என்னைக்காவது தனியாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க? சொல்லுங்க. சத்தியமாக சொல்லியிருக்க மாட்டேன். ஐயா வெக்கமா இருக்கு, அது எப்படி சொல்றது? நீங்க யாரும் சொல்ல வேண்டாம், நான் சொல்ல மாட்டேன். ஏடுகுண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா. அந்த மாதிரி சொல்லணும் தனியா. அப்ப அந்த பக்த சங்கத்தில் என்ன ஆகுறதுன்னா, நமக்கு தெரியாமல் எல்லாருக்குள்ளேயும் கிருஷ்ணன் ஊடுருவி இருக்கான்னு சொன்னேன் இல்லையா? அந்த கிருஷ்ணன் என்ன பண்ணுவோம், சொல்லு 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 அப்படின்றோம். நம்ம சொல்லாமல் இருந்தா கூட சொல்லு 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 சொல்லு, நம்ம தூங்கினத கூட எழுப்பி சொல்லு சொல்லு சொல்லு, நம்ம கத்திரால கோவிந்தா, அதான் கூட்டத்தோட கோவிந்தா. நம்ம எதாவது கவனம் முக்கியமாக பேசாது, கோவிந்தா கோவிந்தா சொல்லிடு அப்படின்னு. அப்போ உள்ளுக்குள்ள இருக்க கோவிந்தன் நம்மளை அப்படி அவசரப்படுத்துறான், சொல்லு 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 அனுபவி அப்படின்னு. அதனால ஆண்டாள் சொல்றான், சத்சங்கத்தில் சேர்ந்துட்டு மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் சொல்ல வேண்டாமா, அதை அனுபவிக்க வேண்டாமா அப்படின்றான். துக்காராம் அந்த மாதிரி எல்லாரையும் சொல்றார். வா ஏகாதசி பஜனை பண்ண, ஆனந்தமா பக்தி பண்ண, என்ன கஷ்டம் இருக்கு, நீ எதையும் விட வேண்டாம்ப்பா, அவன் குடும்பத்தை பார்த்துக்கோப்பா. மற்றவெல்லாம் அப்படி பார்க்குறான், நீங்களே ஒழுங்கா குடும்பத்தில் நீங்கள் எங்களுக்கு சொல்றீங்களா அப்படின்னு. துக்காராம் சொன்னார், என் கதை வேறப்பா, பகவானே எனக்கு இந்த மாதிரி கொண்டு வந்து விடா, நீ பாடு உன் வேலையை பண்ணிட்டு, நான் முன்னாடி வேலையெல்லாம் போயிட்டு தானே இருந்தேன் அப்படின்னா. சத்தியம் அழகா எல்லாரும் சொல்றாரு, எல்லாரும் கேட்குறாரு. நிறைய பேருக்கு உடம்பு முடியதான் வருத்தப்படாது. துக்காரம் சார் வருத்தப்படாது, அழாதே, பலகீனம் ஆகாது. நமக்கு ஆகுன்னு அந்த அழுக ஒன்று வருது பாருங்கோ, அது எப்படி தான் வருமோ தெரியல. தொட்டத்துக்கெல்லாம் அழுக, அடுத்தவா கிட்ட அடுத்தவாளை ஏமாத்துறதுக்கு, அதான் கொஞ்சம் கடினமான வார்த்தை, அடுத்தவாளை ஏமாத்துறதுக்கு நம்ம வச்சிருக்க ஒரே ஆயுதம் அழுக. எதுக்கெடுத்தாலும் அழுக. இந்த முதல்ல கண்ணீர் கூட பாவம், முதல்ல கூட ரொம்ப நல்லா, அதை வேற கம்பேர் பண்ணிட்டு இருக்கும். எதுக்கெடுத்தாலும் ஒரு அழுகைக்கு ஒரு விலை கிடையாதான்? கிருஷ்ணனுக்காக அழுத அந்த விலை, அந்த அழுகைக்கு மட்டும்தான் விலை. எல்லாத்துக்கும் அழுதுன்னு இருக்கப்படாது. பகவானுக்காக அழ வேண்டாமா? அடுத்தவாளுடைய பச்சாதாபத்தை சம்பாதிக்கிறதுக்கு அழுது என்னால் முடியவே இல்லை, உடம்பே சரி இருக்கிறதே ஒரு அப்புறம் உடம்பே சரியில்லை, இருந்துட்டு போட்டோமே, நான் சாப்பிடவே இல்லை. சாப்பிடாம இருங்கோல, யாருக்கு என்ன நஷ்டமாயிட போகிறது? சாப்பிடாம 21 நாள் ஜீவிக்க முடியும் தெரியுமா? தூங்காமல் ஒரு 11 நாள் ஜீவிக்க முடியும். நிறைய உண்டு, அது மாதிரிலாம் உண்டு. சும்மா எல்லாத்துக்கும் ஒரு பச்சாதாபத்தை அப்படியே ஏங்கிட்டு இருக்கப்படாது. இன்னைக்கு வந்தாச்சு வாழணும், பகவான் இருக்கான், உடம்பு முடியல சரி பாண்டுறங்கன் இருப்பான் பார்த்துப்பான், அப்படி தீர்மானமாக நம்பணும். அது ரெண்டாவது யோசனையே வரப்படாது. ஒருவேளை முடியலைன்னா நடக்கலைன்னா அந்த யோசனையே வரக்கூடாது. நடத்துவான், பாண்டுறங்கன் இருக்கான், கிருபை பண்ணுவான். அதுக்கு தான் இடுப்பில் கை வச்சு நிற்கிறான். நான் பண்ண மாட்டேனா என்ன நினச்சிட்டு இருக்காய்? அந்த ஒரு உரிமையில நிற்கிறான். நான் பார்த்துக்க மாட்டேனா, எனக்கு தெரியாதா, நீ வந்து கலராய் சும்மா இரு அப்படியும் பேசுவான். நான் இருக்கேன், ஏன் கவலைப்படுறா, ஐய எதுக்கு ஒன்றும் இல்லை, நை 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 அழற, சும்மா இரு, நான் பார்த்துக்கிறேன், சும்மா இருக்க போறியா இல்லையா அப்படி இடுப்பில் வச்சுண்டு உரிமையோட மிரட்டும்படியான ஒருத்தன் பாண்டுரங்கன். விட்டல 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 அப்படி நாமஜபம் பண்ணிட்டு இருக்கார் சந்துக்காரம். எல்லாரையும் எழுப்புறார், வாங்கோ பஜனை பண்ணுங்கோ, நாமஜபம் பண்ணுங்கோ. இந்த ஜன்மா கிடைச்சிருக்கு ரொம்ப துர்லபம். வாழ்க்கையில் எவ்வளவோ வேலைகள் இருக்கு, நான் இல்லை